வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிராயிங் சேலஞ்ச். ஸோ இந்த டிராயிங் சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 திங்ஸ் சொல்ல போறேன், இவன் வந்து ஒரு 4 சொல்ல போறான். டோட்டல் எலிமெண்ட்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். நான் 4 இவன் 4 சொல்ல போறாளா, மொத்தம் 8 ஆச்சு. நானும் அந்த 8 வரைஞ்சிருக்கணும், இவளும் அந்த 8 வரைஞ்சிருப்பா. ஆனா அதுல இருக்க ஒரே ஒரு ட்விஸ்ட், நான் கொடுக்குற பேப்பர் சைஸ் தான். இதுதான் அந்த பேப்பர் சைஸ். இது நார்மல் அன்ரூல்டு நோட்டோட ஒரு பேப்பர் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதுலதான் அந்த 8ஐயும் வரைஞ்சிருக்கணும். ஆனா அந்த 8 வந்து தனித்தனியா, அதெல்லாம் எப்படின்னு தான் தெரியாது. அந்த 8ஐயும் சேர்த்து நீங்க ஒரு கதையா வரைஞ்சாலும் சரி, எப்படி வரைஞ்சாலும் சரி, ஆனா அந்த 8ஐயுமே நீங்க இதுல வரைஞ்சிருக்கணும். அட் தி எண்ட் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாரது பார்க்க நல்லா இருக்கோ அவங்க தான் வின்னர். இப்போ என்னென்ன எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்க போறேன். ஒரு வீடு, அந்த வீடு எந்த வீடா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு வீடு இருக்கணும். நான் வந்து டாக் வந்து அது கையில டென்னிஸ் பால் வச்சு விளையாடிட்டு. ஓகே. செகண்ட் நான் என்ன சொல்றேன்னா, 3 மரம் இருக்கணும். ஒரு மரம் பெருசா, ஒரு மரம் மீடியமா, ஒரு மரம் சின்னசா இருக்கணும். ஓகே. நான் வந்து ஒரு பொக்கே அந்த பொக்கே எப்படினாலும் இருந்துக்கலாம். ஓகே. நான் அடுத்து என்ன சொல்றேன்னா, 6, அந்த 6 வந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், விழுகிற மாதிரியும், 6 போய் விழுகிற மாதிரி கூட இருக்கலாம். 6 ஆனா எப்படினாலும் இருக்கலாம், ஆனா அது 6ஆ இருந்திருக்கணும், 6ஆ இருந்திருக்கணும். ஓகேவா? ஒரு பொண்ணு கையில ஐஸ்கிரீம் வச்சு, ஒரு பொண்ணு கையில ஐஸ்கிரீம் வச்சிருக்கணும். என்னோட கடைசி 4வது எலிமெண்ட், 4 பேர்டு இருக்கணும். 2 பேர்டு வந்து மீடியம் சைஸ்லயும், 2 பேர்டு வந்து ஸ்மால் சைஸ்லயும் இருக்கணும். சன்செட் வரை. ஓகே, சன்செட். டோட்டலா இந்த 8 எலிமெண்ட்ஸ் தான். சோ எப்படி டிராயிங் வரையறோம்ங்கறத பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெடியா இருக்கு. பென்சிலு, ப்ரஷ்ஷு, கிரையான்ஸு, கலர் ஸ்கெட்சு, வாட்டர் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் கலர் பென்சிலு, எல்லாமே, தண்ணி, எல்லாமே ரெடியா இருக்கு. ஸோ வாங்க நம்ம வரையறத பார்ப்போமா. எங்களோட டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். பக்கத்துல தான் உட்காந்து எங்களுக்குள்ள நேர்மை இருக்கும் நினைக்கிறேன், பட் ஃபைன், பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஒரு என்ன சொல்றது, ஒரு கலைஞன் கிட்ட கொடுக்குற வேலையா இது? ஸ்டார்டிங்கே அழிக்க ஆரம்பிச்சிட்டா, விளங்காது. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் என் டிராயிங்கை முடிச்சிட்டேன். கலர் பண்ணணும், இன்னும் வாய் மூடிட்டு. நான் இப்பதான் 2 வரைஞ்சிருக்கேன். நான்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம இப்ப கலர் பண்ணுவோம் கைஸ். நான் ஒண்ணு பார்க்கல, வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியல எப்படி இருக்குன்னுட்டு காமிச்சிருப்பேன்னு நம்புறேன். கவிதை பெயிண்டிங்ல பண்ணலாமா, கலர் பென்சில்ல பண்ணலாமா? 2 பேரும் ஒண்ணே பண்ணலாம், உன்னோட விருப்பம் தான். நான் பெயிண்டிங்ல தான் பண்ணேன். அப்ப எதுக்கு வாங்கி ஆட்டீங்க சும்மா? நெஞ்சம் மரமுறை நீ என்றது, கண்கள் மரமுறை பாரென்றது,
ரெண்டு கரங்களும் சேரன்றது உள்ளம் உனக்கு தானென்றது. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். உதடுகளோ முத்தம் எனக்கு தானென்றது உள்ளம் என்ற கதவுகளோ உள்ளே உன்னை வா என்றது. ஏங்க என்னை இவ தடுக்கிறா என்னோட திறமையிலிருந்து. நான் எங்க அதிகமா தடுக்கிறேன், நான் பெயிண்ட் தான் தடுக்கிறேன். யார் நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாதுங்க. என்னை பாருங்க, உன்னதமான டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன். நான் இதோட என்னோட டிராயிங் திறமையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ராய்சிவ காத்திருந்து காத்திருந்து வரை நீங்க போங்க அத்தியமா. சரி, நாங்க அப்படின்னா இவ வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறோம். ஸோ ஒரு வழியா நானும் டயக்ராம் முடிச்சிட்டேன், பெயிண்டிங் எல்லாம் முடிச்சாச்சு, இவ்வளவு முடிச்சிட்டா. இப்ப நாங்க எங்களோடத வந்து ரிவீல் பண்றோம். 1 2 3. இது என்னோட டிராயிங், இது வந்து இவளோட டிராயிங். ஆக்சுவலா வந்து 8 ஐட்டம் சொல்லியிருந்தோமா. 3 மரம், பெருசு மீடியம் சின்னசு நான் வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அருவி, அதாவது ஆறா வந்து கொட்டுற மாதிரி. ரெண்டாவது சூரியன் சன்செட் அந்த கலர் இண்டிகேட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். மூணாவது 4 பறவை, எனக்கு பறவை இப்படி தான் போட தெரியும். 4வது இங்கே நான் பொக்கே வச்சிருக்கேன். 5 இங்கே வந்து ஒரு பொண்ணு கையில் கோன் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. 6 இங்கே நாய் வந்து வாயில் டென்னிஸ் பால் வச்சிட்டு இருக்கு. 7 வீடு 1 8. என்னோட 8 எலிமெண்ட் இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 மரம் சின்னசு பெருசு மீடியம். இது வந்து ஒருத்தவங்க பொக்கே பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இது இந்த நாய் வந்து டென்னிஸ் பாலில் விளையாடிட்டு இருக்கு கீழே வச்சு. இது சன்செட்டு. அப்புறமா இது காக்கா. வீடு இங்கே 6 போகுது. ஆமாம், மலையிலேருந்து கொத்துது. ஃபைன். ஸோ இதுதான் எங்களோட டிராயிங்கு. இதை தயவுசெய்து பார்த்துட்டு யார் வின்னர்னு சொல்லுங்க. இல்லை முடிஞ்சால் ஈவினிங்காக இவங்க சித்தப்பா வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா யார் இதில் ஜெயிச்சாங்கன்னு கேட்டு எண்டு வீடியோவாக கூட நாங்கள் அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இது ரெண்டுமே இதுதான் அவன் வரைஞ்சதா இதுதான் நான் வரைஞ்சதான்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆக்சுவலா மாத்தியும் வச்சிருக்கலாம், அப்படியே கூட வச்சிருக்கலாம். இப்போ நான் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்குன்னு சொல்லு, அப்புறமா யார் வரைஞ்சதுன்னு சொல்லு. ரெடியா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இதுல வந்து எது அழகா இருக்கு இதுதான் காட்டிட்டு இருக்கோம். என்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிறதும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறதுமா. இது ரெண்டுல எது நல்லா இருக்கு? இதுல எது அழகா இருக்கு? நீ வரைஞ்சது எது அழகா இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்குன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து இது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் காட்டிட்டு சரி திருப்பு. எது நல்லா இருக்கு? இதா அதா? இது நல்லா இருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து இது யார் வரைஞ்சா? இது யார் வரைஞ்சா? அது யார் வரைஞ்சா? இது வந்து நீ வரைஞ்சா, இது வந்து இவ வரைஞ்சா. வேணும்னே அவ வந்து அவளுக்காக இவன் வந்து அவளுக்காக தான் இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான் மக்களே. இல்லைன்னா அவன் எந்த தானே சொல்லியிருக்கணும். ஃபைன். இப்போ பச்சை தெரிஞ்சிருச்சு எனக்கு. எப்படி நீ இந்த இந்த அளவுக்கு இவளுக்கு அறிவு கிடையாது. இந்த சன்செட்டா அளவுக்கு தூங்க பாதி போட்டு அடிச்சுட்டு இருக்கலாம். கொஞ்சம் டவுட்ல தான் இப்போ நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த சேலஞ்ச் வீடியோலயே இல்லை நார்மல் vlog வீடியோலாம் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.